சம்சா வந்து வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோ என்னன்றதை பார்த்தீங்கன்னா இஸ்தார் பாக்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தலப்பாக்கட்டி எஸ்எஸ் ஹைதராபாத் ரெண்டுக்கான கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலில் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 403, இது பார்த்தீங்கன்னா 430. ஓகேங்களா, ரெண்டுக்கான கம்பேரிசன் எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே தலப்பாக்கட்டில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டு. 403 ரூபாய்க்கு கொஞ்சம் பேக்கிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே என்ன இருக்குது அதை நம்ம பார்க்கலாம். பேக்கிங்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் மில்க்கு, தென் வாட்டர் பாட்டில், நெக்ஸ்ட் ஒன் ஒரு பாக்ஸ். அவ்வளோதான், இவ்வளோதான் மக்களே. ஓகே, ஒரு 403 ரூபா. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஏதாவது தோணுதா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் தான், அந்த லீக் ஆகக்கூடாதுன்னு மேலே ஒரு கவர் போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. அண்ட் பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் உட்காந்து பேச முடியல, ஐ எம் ரியலி சாரி. ஓகேங்களா, பேக் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். அண்ட் இந்த இஸ்டார் டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக வந்து வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா குஸ்கா. ஓகேங்களா, குஸ்கா, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன்னு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து மட்டன் கோலா உருண்டை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குலோப் ஜாம் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் 2 சம்சா, சிக்கன் சம்சா நினைக்கிறேன், ஒரு பரோட்டா, 2 பெரிச்சம்பழம், இந்த ஒரு 3 சிக்கன் பீஸ் வச்சு லாஸ்ட்டாக வந்து கிரேவி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில், நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கவன்ஸில் வந்து ரோஸ் மில்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த 404 ரூபாய்க்கு வந்து வருது. இது ஒருத்தா என்னன்றதை நீங்களே சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஃபைனலாக வந்து என்ன இருக்குன்றது வந்து டீட்டெயிலாக சொல்லிடலாம். அண்ட் ஃபஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பல்பி ஆரஞ்சுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டில், நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸு, டீஸ்பூனு எல்லாமே வந்து இதுலேயே இன்க்ளூடிங் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஒரு 2 பேப்பர் பிளேட். இது வந்து யூஸ்வலாகவே வந்து நமக்கு எஸ்எஸ் ஹைதராபாத்தில் வந்து எப்பயுமே வந்து கொடுக்குறது. பேக்கிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே இந்த எஸ்எஸ்ஸில். இது வந்து இயர்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வருஷம் வருஷம் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இதனுடைய ப்ரைஸ், முக்கியமாக சொல்ல போனால் ப்ரைஸ், அதை தான் நான் வந்து சொல்கிறேன். பார்ப்போம் என்னென்ன இருக்குன்றதை. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சிக்கன் சம்சா வந்து வச்சுருக்காங்க, ஒரு 4 பீசஸ். அண்ட் சிக்கன் 65, ஓகே, 2 பீஸு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா, ஒரு அல்வா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இருக்குது, இது நோம்பு கஞ்சி. கரெக்ட். ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை இருக்குது, அண்டு வாட்டர்மெலன், அப்புறம் வந்து பப்பாயா இருக்குது, ஆனியன் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் 2 வச்சு கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து 4 வச்சு கொடுத்தாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரியாணி. இந்த பார்ப்போம் இப்படி இருக்குன்றது. அது இன்னொன்று இது வந்து ஒரு சின்ன கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். வேறு மாதிரி இருக்குது ரைஸு, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலப்பாக்கட்டிலேருந்து வாங்கினது. தலப்பாக்கட்டிலேருந்து வாங்கினது பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைஸிங் வைஸ் ஏதோ கொஞ்சம் வந்து இதுவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 404 ரூபாய்க்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டேஸ்ட்டில் வந்திருக்கும். டேஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தலப்பாக்கட்டி தான் எடுத்துருக்கோம். தலப்பாக்கட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஒரு கிரேவி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 சிக்கன் பீஸு அண்ட் குஸ்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன், 2 பேரிச்சம்பழம், 2 சம்சா. ஓகேங்களா, சம்சா பாருங்கள். தென் சம்சா இது தான். சம்சா டேஸ்ட் பார்க்கலாம். லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ்ஸு மைல்டாக வந்திருக்கு. தென் இது வந்து சிக்கன் சம்சா. இந்த ஸ்டஃபிங்லாம் பாருங்கள் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அண்ட் டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்க மாதிரி தான், லுக்கிங் குட், நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பரோட்டா. டேஸ்ட் பண்ணிவிடுவோம். பரோட்டாவை வந்து
அந்த கிரேவியில் லைட்டாக டிப் பண்ணி அடிக்கும். நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையும் இல்லை, பக்காவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சிக்கன் தரமாகவே இருக்குது. சாப்பிட எப்படி இருக்குன்றத போன்லெஸ்ஸாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இந்த ஸ்பைசினஸும் வந்து பக்காவாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணிவிடும். இது வந்து குஸ்காங்க, நான் அது தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா குஸ்கா தான் கொடுக்குறாங்க. 404 ரூபாய்க்கு வந்து குஸ்கா கொடுக்குறாங்கன்னும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. எந்த ஒரு பீசஸும் இல்லை, குவான்டிட்டியும் கம்மி தான். அண்ட் இந்த குவான்டிட்டி வாங்குவீங்களான்றதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். தலப்பாக்கட்டு பிரியர்கள் கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க. பட் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து ரைஸை விட குவான்டிட்டி தான் பார்ப்பேன். என்னை பொறுத்தளவு நான் குவான்டிட்டி தான் பார்ப்பேன். அது மாதிரி நீங்கள் யாருன்னா இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரைஸை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம். தலப்பாக்கட்டி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சீரக சம்பானாலே ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். நான் மற்ற இடத்துலையும் சாப்பிட்ருக்கேன் சீரக சம்பா. பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு இதில் என்ன விஷயம்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலான்றது என்னோடய கருத்து, வேறு எதுவும் கிடையாது. இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் அண்டு கோலா உருண்டை வந்து நிறைய பிரியர்கள் வந்து ஆர்வமாக இருப்பீங்க. அண்டு நிறைய பேர் வந்து இது பண்ணியிருப்பீங்க. நான் ஒன்ஸ் பிரேக் பண்ணி காமிக்கிறேன். அண்டவா வேறு மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு பைட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. நான் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டு தரமாக இருக்குது, மிரட்டி விட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ரேட்டிங் கேட்டிங்கன்னா சொல்லிடுறேன். ரேட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு 4 கொடுப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து இன்னொரு பரோட்டா கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கேன். அண்ட் இன்னொன்று இந்த கிரேவியில் ஒரு 2 பீஸ் வந்து போட்டு தராங்க. ஓகேங்களா? அதை நான் சொல்லிக்கிறேன். சம்சா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் சிக்கன் சம்சா வந்து கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5க்கு 5 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்றதுன்னு சொல்கிறேன். அண்ட் சிக்கன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போன்லெஸ், அந்த ஸ்பைசினஸும் வந்து பக்காவாக வந்து மேரினேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. லெவலில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, தரமாக இருக்குது. பீஸ்ஃபுல் இதாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சிக்கன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து 5.5 வந்து கொடுப்பேன். பிரியாணின்னு சொல்ல முடியாது, இது குஸ்கான்னு சொல்லிக்கலாம். குஸ்கா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டிங் வந்து 5/4 தான் வந்து கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் பீசஸ் வந்து இன்னும் ஒரு பீஸ் வச்சு கொடுத்துருக்கலாம். மேபி இது கொடுக்குறதுனால இதை வந்து கட் பண்ணாங்களா என்னன்றது தெரியல. பட் என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் தோணுது. பீசஸ் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் கூட பெட்டராக இருந்திருக்கும். ரேட்டிங் பொறுத்தளவுக்கு நான் 4 தான் கொடுப்பேன், அதை நான் சொல்லிக்கிறேன். கோலா உருண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு 5 கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து இருக்குது. ஒரு குலோப் ஜாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸ்வீட் எடு வந்து முடியுங்க, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. இந்த ஃபாஸ்டிங் டைமில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும், அந்த கண்டென்ட்டும் சரி. ஓகே, இதுதான் என்னுடைய ரேட்டிங்கு. ஜூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓகே, இதை முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதிக பீசஸ் வந்து அதிக குவான்டிட்டி இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குன்றது வந்து சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 430 ரூபா. 430 ரூபாய்க்கு இது கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்றது வந்து இதாடா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 11 இருக்குது. அந்த இன்னொரு விஷயம், எஸ்எஸ்சில் பிடிச்சது உங்களுக்கு என்ன பிடிக்கும், எஸ்எஸ் ஹைதராபாத்னா வந்து என்ன பிடிக்கும்ன்றதை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மோர் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பிரியாணி மனமும் வந்து சரி, டேஸ்ட்டும் வந்து எனக்கு எப்பயுமே வந்து யூஸ்வலாக எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே விரும்பி சாப்பிடக்கூடிய கடைகள் தான் வந்து இருக்கேன். அதான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ட்ரை பண்ணுவோம். பிரியாணி பாருங்கள், ஃப்ளேவர்ஃபுல்லாக அதிக குவான்டிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. பீஸ் என்ன இருக்குன்றது வந்து பார்ப்போம். ஓகே, ஒரு பீசஸ் இருக்குது. ஒரு படா சைஸ் லெக். எனக்கு ஒரு சிக்கன் பீஸே கீழெல்லாம் கொட்டுது. எங்கள் அம்மா வந்து அடி குழந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, உங்களுக்காக நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கான இதுதான் இது. ஏன்னா உங்களுக்காக தானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து நான் பண்ணலாமா என்ன பண்ணுறது மிகப்பெரிய டவுட்டாக இருந்தது. சரி, உங்களுக்காக இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எனக்காக ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அந்த மறக்காமல் அந்த பெல்லைக்கான தட்டி ஆளில் போடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ நான் மோர் தென் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய கண்டென்ட் அந்த மாதிரி வந்து கொண்டு வரலான்னு இருக்கேன். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டேங்குது ஒரு சில கண்டென்ட்டை, எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்ம ஓகேங்களா? ஸ்டாப் பேஜே கிடையாது இதுக்கப்புறம்.
போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வந்து சிக்கன் பீஸு பயங்கரமாக இருக்குது சிக்கன் பீஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸஸ் ஃபஸ்ட்டு எத்தனை பீஸ் இருக்குன்றது வந்து சொல்லிடுறேன் நான். ஒரு பீஸு ஒரு எக்கு, ஓகேங்களா. குவான்டிட்டி செஞ்சு விட்டாங்க. எஸ்எஸ் ஹைதராபாத் பொறுத்தளவுக்கு குவான்டிட்டியில் வர்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு பைட்டு அப்படி இன்னொன்று இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டலாம்ல. பாருங்கள், இதை வந்து நமக்கு பிரெட் அல்வா வந்து கொடுத்துருக்காங்க. பிரெட் அல்வா பேக்கிங்லாம் பாருங்கள், சின்ன சின்னதாக கொடுத்து. இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பொறுத்தளவுக்கு இந்த பேக்கிங் நல்லா அது வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுவேன். எதனா கடுகு போட்டு வச்சுக்கிறது, எதனா ஒன்று அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக ஒரு ஆனியனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு குவான்டிட்டியாக சரி பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பைட்டு வந்து போனோம்னா வேறு மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் தோக்கு மூணுமே போட்டு ஒரு சின்னதாக ஒரு பைட் போகும். லைட்டாக கத்திரிக்காய் தோக்கு வச்சுக்கிட்டு ஆனியனில் கொஞ்சம் வச்சு முட்டையை லைட்டாக வச்சுக்குவோம். பீசஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பைட்டு சாப்பிடுங்க. நான் ஒரு பைட் போகிறேன். இந்த கண்டென்ட் கொஞ்சம் டிலேவாக போச்சு, லேட்டாக போச்சுன்னா போச்சே அறியும். ஏன்னா எஸ்எஸ் வந்து சாப்பிட இதுவாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக போனால் போச்சு அறியும். சரி, ஓகே, பிரியாணி வர போகலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 65 பீசஸ்ஸு. 65 பீசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. 2 பீஸும் தரமான பீஸாக இருக்குது. அண்ட் வேறு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹலீம் போயிடலாம். சரி, இது ஹலீமா இல்லை நோம்பு கஞ்சியான்னு எனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஹலீம்ன்றது எப்படின்னா மட்டன் அந்த போட்டு செய்வாங்க. இது வந்து சிக்கன் வந்து இதில் இருக்கும். நோம்பு கஞ்சி, கரெக்ட், நோம்பு கஞ்சி தான். நோம்பு கஞ்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் போயிட்டு மசூதிக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். ஒரு பாத்திரத்தை தூக்கின்னு ஓடுவோம் போயிட்டு. அந்த காலத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தை தூக்கின்னு போயிட்டு அந்த பீசஸும் சரி குவான்டிட்டியும் சரி வேறு மாதிரி இருக்கும். அதே டேஸ்ட் வந்து இங்கே நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கு. அது வேறுங்க, அந்த காலமே வேறு. 90ஸ்ன்றதே வேறு. நீ 90s இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் வெளியே போகணுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஃபைனல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது, அதனால் வந்து டக்குனு சாப்பிட முடியல. இந்த சம்சாவில் ஒரு விஷயம் இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். இந்த சம்சா பார்த்தீங்கன்னா நமக்கு 65 வந்து போட்டு கொடுப்பாங்கல்ல, KFC அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்வீட்னால் நமக்கு வந்து இது கொடுத்ததில் வந்து குலோப் ஜாமுன் இருந்தது. இதில் வந்து நமக்கு பிரெட் அல்வா. யூஸ்வலாக வந்து எஸ்எஸ்ஸில் வந்து நமக்கு பிரெட் அல்வா வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பிரெட் அல்வா கொடுத்துருங்க. அந்த ஃப்ரூட்டோடு சாப்பிட்டு முடிக்கிற மக்கள். ஓகே மக்களே, ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துடும். என்ன பொறுத்த அளவுக்கு 2க்கான ரேட்டிங் என்ன தருவோன்றது கேட்டிங்கன்னா 5க்கு 5 வந்து மேஜராக எதுக்கு கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்க்கு தான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குவான்டிட்டியும் சரி அந்த லெவலும் சரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அந்த கொடுத்த 430 ரூபாய்க்கு ஒர்த்தபுளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இதுதான் வந்து என்னோடய கருத்து. அண்டு தலப்பாக்கட்டி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மக்களே. குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ஐட்டங்கள் கொடுத்தாலும் சரி, நிறைய ஐட்டம்னா கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 11 ஐட்டம் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா அந்த நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தலப்பாக்கட்டி வந்து நான் 5க்கு 3 தான் கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுப்பேன். ஏன் இந்த 1.5 கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக எனக்கு தோணலை. அதனால் வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து என்றைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் ஹைப்லாம் கீழே காமிக்கும். எனக்கு காமிச்சதுன்னா கொஞ்சம் எனக்காக அது மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் உங்கள்கிட்ட இருந்து இப்போது விடைபெறுவது பார்த்திங்கன்னா விஜய் பாலாஜி. அண்ட் சேனல் நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், போச்சுக்காதீங்க. அண்ட் யூஷுவல் நேம் வந்து அதுதான் வச்சுருந்தோம். அதனால் வந்து இப்போயே அதை வந்து கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வரட்டா மக்களே. பை 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 பை.